ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்குறோம்னா, டிஎன்பிசியில் குரூப் டூ ஏ தேர்வு முறை சம்மந்தமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டிஎன்பிசி வருடாந்திர தேர்வு அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி சார் பதிவாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், வனவர், முதுநிலை வருவாய் ஆய்வாளர், உதவியாளர் உட்பட பல்வேறு பதவிகளில் 645 காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் ஒருங்கிணைந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான அறிவிப்பு ஜூலை 15ஆம் தேதி வந்து வெளியாகிருக்கு. இதற்கான முதல் நிலை தேர்வு செப்டம்பர் 28ஆம் தேதி வந்து நடைபெறும். தேர்வுக்கு ஆகஸ்ட் 13 வரை நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து விண்ணப்பிக்கலாம். தேர்வு கட்டணத்தை UPI மூலமாக நீங்கள் வந்து கட்டிக்கலாம். தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து தோராயமானது தான் அறிவிச்சிருக்காங்க. அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களிடமிருந்து கூடுதல் காலி பணியிடங்கள் பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்வுக்கு முன்பாக மேலும் பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்படவும் வந்து வாய்ப்பு இருக்குது. அதே போல் தேர்வர்களின் நலன் கருதி குரூப் 2A முதன்மை தேர்வு முறையில் வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. முதல்நிலை தேர்வை பொறுத்தவரையில் குரூப் 2, குரூப் 2A இரு தேர்வுகளுக்கும் பொதுவான தேர்வு தான். பொது அறிவு மற்றும் கணிதம் தொடர்பான 100 கேள்விகள், பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் பாடத்தில் 100 கேள்விகள் என மொத்தம் 200 கேள்விகள் வந்து இடம்பெறும். ஒரு கேள்விக்கு 1.5 மதிப்பெண் வீதம் வெறும் மொத்தம் 300 மதிப்பெண். இதில் வந்து வெற்றி பெறுவோர் அடுத்த கட்ட தேர்வுக்கான முதன்மை தேர்வுக்கு வந்து அனுமதிக்கப்படுவாங்க. முதன்மை தேர்வு வந்து குரூப் 2 பணிகளுக்கும் குரூப் 2A பணிகளுக்கும் தனித்தனியே வந்து நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. குரூப் 2 பணிகளுக்கான முதன்மை தேர்வில் பொது அறிவு பகுதியில் 300 மதிப்பெண்களுக்கு விரிவாக விடையளிக்கணும். குரூப் 2A பணிகளுக்கு பொது அறிவு பகுதியில் 150 கேள்விகள், கணிதம் பகுதியில் 50 கேள்விகள் என அப்ஜெக்டிவ் முறையில் 200 கேள்விகள் வந்து இடம்பெறும். இதில் மதிப்பெண் வந்து மொத்த மதிப்பெண் 300. இது வந்து கணினி வழியில் வந்து நடத்தப்படுது. முன்பு வந்து பொது அறிவு பகுதியில் பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் தொடர்பான 60 வினாக்கள் வந்து இடம்பெற்றிருந்தது. தற்போது புதிய தேர்வு முறையில் அந்த பகுதி வந்து நீக்கப்பட்டிருக்கு. அதோடு விரிவாக பதில் எழுதக்கூடிய கட்டாய தமிழ் மொழி தகுதித்தாள் தேர்வு குரூப் 2, குரூப் 2A இரு முதன்மை தேர்விலும் பொது தேர்வாக வந்து இடம்பெறுது. இதில் குறைஞ்சபட்சம் 40% மதிப்பெண் வந்து பெறணும். இந்த தேர்வில் எடுக்கும் மதிப்பெண் ரேங்க் பட்டியல் தயாரிக்க எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆகஸ்ட் 13 வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் நோட்டிஃபிகேஷன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுறோம், அதுலேயும் பார்த்து வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குரூப் 2, குரூப் 2A வந்து எப்போவுமே 1000, 2000 அந்த மாதிரி வேகன்சி தான் அறிவிப்பாங்க. இப்போ வந்து தற்போது வந்து 645 தான் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த தேர்வு நடக்கிறதுக்குள்ளாகவே வந்து மேலும் காலி பணியிடங்களை பெற்று வந்து இந்த காலி பணியிடங்களை இன்னும் கூட வேகன்சி வந்து அதிகரிக்கவும் வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் வாய்ப்பு உள்ளவங்க இந்த குரூப் 2, குரூப் 2A தேர்வுக்கு வந்து அப்ளை பண்ணிங்க. நன்றி.